இருந்தால் சேரட்டும். இப்போ மூன்றாவதாக ஒரு மிகப்பெரிய குழப்பவாதின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அவங்க தான் இவங்க. வைல்டு ஓட் அப்படின்ற மலர் மருந்து. இதுக்கு முன்னாடி பார்த்தது குழப்பத்தோட இந்த குழப்பம் எப்படி இருக்குன்னா, லைஃபே குழப்பமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ ஒரு விஷயத்தில் நிலைத்து நீடித்து முடிவெடுக்க முடியாத தன்மைன்றோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப் கிடைக்கிது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஜாப் சாட்டிஸ்ஃபிகேஷன் இல்லைன்னு சொல்லி ஜாபை மாற்றிக்கிட்டே இருக்கிறீங்க. தர்ம கர்மாதிபதி எதுனா சனியும் குருவும் சேர்க்கை இருக்கும் பொழுது 1-5-9 3-7-11 அல்லது 2-12 ஏதோ ஒரு வகையில் சனியுடன் குரு தொடர்பு கொள்ளும் பொழுது இவங்களுக்கு ஏற்ற நீடித்த தொழில், நிலையான தொழில் கிடைக்கின்றாங்க. எஸ்கே அஸ்ட்ரோ ஆன்மீக சேனல் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். நான் உங்கள் மேட்டூர் செல்லுமணி, மலர் மருத்துவர். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மலர் மருந்துக்கெலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குழப்பம் அப்படின்ற ஒரு தலைப்புகளை பார்த்தோம். ஒரு 2 மலர் மருந்து பார்த்தோம், ஸ்கிலர் இருந்தால் சேரட்டும். இப்போ மூன்றாவதாக ஒரு மிகப்பெரிய குழப்பவாதின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அவங்க தான் இவங்க. வைல்டு ஓட் அப்படின்ற மலர் மருந்து. இதுக்கு முன்னாடி பார்த்தது குழப்பத்தோட இந்த குழப்பம் எப்படி இருக்குன்னா, லைஃபே குழப்பமாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சின்ன குழப்பம், அதாவது முதல் நிலை 2ஆம் நிலைன்னு கூட சொல்லிக்கலாம், ஸ்கிலராந்தஸ் சேரட்டோலாம். மூன்றாவது குழப்பம் வந்து பார்த்திங்கன்னா முற்றிய நிலைன்றோம். அதாவது சின்ன குழப்பங்கள் ஏற்படும் போது ஒரு பிரச்சனை ஏற்படும் போது தான் இந்த குழப்பங்கள் மூன்றாவது ஒரு குழப்பம் வரும். சரி, இந்த குழப்பம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையே குழப்பமாக இருக்குதுன்றாங்க. என்ன வாழ்க்கை போய் யாருக்காவது குழப்பமாக இருக்குமா? நிறைய பேருக்கு இருக்குது. அதாவது ரோலிங் ஸ்டோன் அப்படின்னு ஐயா சொல்கிறார், பேட்ச் என்ன சொல்கிறாருன்னா ரோலிங் ஸ்டோன்றாங்க. ஒரு விஷயத்தில் நிலைத்து நீடித்து முடிவெடுக்க முடியாத தன்மைன்றோம். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஜாப் கிடைக்கிது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஜாப் சாட்டிஸ்ஃபிகேஷன் இல்லைன்னு சொல்லி ஜாபை மாற்றிக்கிட்டே இருக்கிறீங்க. ஒரு ஜாப் கிடைக்கிறதே கஷ்டம். ஸோ அடுத்தடுத்த நிலைக்கு போகிறதுக்கு நீ ஜாப் மாற்றலாம், ஆனாலும் இந்த ஜாப் சாட்டிஸ்ஃபிகேஷனே இல்லைன்றோம். எல்லோரும் கேட்டு பார்த்தீங்கன்னா ஜாபில் சாட்டிஸ்ஃபிகேஷனே இல்லைன்றோம். ஜாப் சாட்டிஸ்ஃபை இல்லை, எனக்கு ஏற்ற தொழில் என்ன? இப்போ ஜோதிடத்தில் சொல்லுவாங்க, சனியும் குருவும் சேர்ந்தால் தர்ம கர்மாதிபதி யோகன்றான். தர்ம கர்மாதிபதி எதுனா சனியும் குருவும் சேர்க்கை இருக்கும் பொழுது 1-5-9 3-7-11 அல்லது 2-12 ஏதோ ஒரு வகையில் சனியுடன் குரு தொடர்பு கொள்ளும் பொழுது இவங்களுக்கு ஏற்ற நீடித்த தொழில், நிலையான தொழில் கிடைக்கின்றாங்க. சில விதிவிலக்கெலாம் இருக்குது. ராகு இது கூட சேரக்கூடாமல் இருக்கணும், நீச்சம் இல்லாமல் இருக்கணும், பகை கிரகத்தோட சேர்க்கை இல்லாமல் இருக்கணும். இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஜோதிடம் தெரிந்த அன்பர்களுக்காக. நமக்கும் நம்ம என்ன பண்ணுறோன்னா, என்னால் ஏன் ஒரு வேலையை தெளிவாக முடிவெடுக்க முடியல அப்படின்னா ஒரு குழப்பம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, முன்ன சொன்னதெல்லாம் சின்ன குட்டி குழப்பம் தான், அதெல்லாம் ஒரு ஆனால் ஒரு டாக்டருக்கு படித்தவர், டாக்டருக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குழப்பம் வந்துச்சு, படிக்கலாமா இன்ஜினியரிங் படிக்கலாமா. டாக்டர் படிச்சிட்டார். சரி, டாக்டர் படிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அதில் ஒரு 4 டாக்டர் இருக்கும், ஏதோ டாக்டர் படிச்சிட்டார். படித்து முடிச்சதுக்கப்புறம் இப்போ அவர் என்ன குழம்புறாரு, பேசாமல் நம்ம இன்ஜினியரிங்கே படிச்சிருக்கலாம் அப்படின்னா ஸ்கிலர் சொன்னேன். இவருக்கு என்ன சொல்லுதுன்னா, டாக்டர் முடிச்சுட்டு ஃபோட்டோகிராஃபி மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. சரி, ஃபோட்டோகிராஃபி போகிறார். ஃபோட்டோகிராஃபி போனதுக்கு என்ன பண்ணுறாரு, குரூப் 1 எடுக்கலாம், நம்ம இதாகலாம், யூபிஎஸ்சி படித்து ஐஏஎஸ் ஆகலாம். யூபிஎஸ்சி கிடைக்கலையா, குரூப் 1 எடுக்கலாம், நம்ம டெப்டி கலெக்டராக ஆகலாம். இந்த மாதிரி போகலாம். ஆல்ரெடி வயசாகிடுச்சு, இதில் கல்யாணம் வேறு பண்ணணும், குழந்தை வரணும், குழப்பமாக இருக்கார். ஸோ ஒரு ஜாபில் ஒரு டாக்டருக்கு படித்து கூட உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபை இல்லைன்னா அப்போ ஏன் அந்த டாக்டர் படிச்சிங்க? கம்பல்சனில் படித்தேன், எங்கள் அப்பா அம்மாவோட ஃபோர்ஸ் பண்ணி படிக்க வச்சேன். எனக்கு அந்த ஃபீல் இல்லை. நான் ஒரு டாக்டர்ன்றதில் நிறைய பேர் ஃபீல் இல்லைன்றாங்க நம்மக்கிட்ட வந்து நிறைய பேர். அப்போ என்னென்னா அதை விட்டு வேறு ஃபீல்டு, ஜஸ்ட் ஒரு பேசிக் டிகிரி தான் எங்களுக்கு. ஒரு உதாரணத்தை சொல்ல, டாக்டர் அப்படின்னா ஒரு இன்ஜினியரிங் படித்தவங்க பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேறு ஏதோ வேலை செய்யலாம். அப்போ எதுக்கு அவன் இன்ஜினியரிங் படித்தான் அவனுக்கே தெரியல, ஏன் படித்தாங்க தெரியல. நானும் அப்படி தான், எனக்கு என்ன தேவைன்னு முடிவெடுக்க முடியாத குழப்பத்தில் இருந்த காலகட்டங்கள் நிறையா. அப்போ என்ன ஆகுதுன்னா, எல்லா மலர் மருந்துகளும் எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த நேரம், காலம், பணம் விரயத்தை தடுக்கும். அதுக்கடுத்த ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த மனநிலை இப்போ நமக்கு இல்லைல்ல. அப்போ இந்த அறிவு உங்களுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா பாருங்கள், ஒரு அறிவார்ந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஸ்பீடாக இருக்கும். ஒரு குழந்தை என்ன படிக்க வைக்கணும், எங்கே போகணும் முன்னாடி கைட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு அப்பா அம்மா படிக்கலை அப்படின்னா, இப்போ அந்த ஃபேமிலி யாராவது படிக்கல, வழிகாட்டுறதுக்கு உங்களுக்கு நல்ல ஆசிரியர் கிடைக்கல, நல்ல நண்பர்கள் கிடைக்கல, உறவினர் கிடைக்கலைன்னா வாழ்க்கை அப்படியே போயிடும். ஸோ அப்போ இந்த வைல்டு ஓட் அப்படின்ற மருந்தினுடைய எதிர்மறை தன்மையாளர்கள் வாழ்நாள் முழுவதும் சுற்றிக்கிட்டே இருக்காங்க. என்ன வேலை செய்யணும், கடைசி காலத்து வரைக்குமே எனக்கான வேலை என்னன்னு கேட்டுகிட்டே இருக்கான். நிறைய பேர் ஜோதிடர்கள்ட்ட வந்து கேட்குறது என்ன கேட்குறேன், எனக்கான தொழில் என்னன்னு சொல்லுங்கள், நான் அதில் போகிறேன், ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்கன்றோம். இப்போ பார்த்திங்கன்னா மனதிற்கு பிடித்த தொழிலாக எல்லாம் செய்கிறோம். ஒரு காலத்தில் யூடியூப் அப்படின்ற தொழில், இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது வந்து யூடியூப் இந்த தொழில் இல்லவே இல்லை இந்த உலகத்தில். ஆனால் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறோம், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய தொழிலாக மாறிடுச்சு.
இந்த தொழில் எப்படி வந்துச்சு? ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா யாருமே இதுக்காக தனியாக படிச்சுலாம் வரல. சும்மா ஏதோ பார்க்குறாங்க, வீடியோ போடுறாங்க, அப்படியே சம்பாதிக்கிறாங்க. இதில் நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இந்த தொழிலாம் இடையில இப்போ மனதிற்கு பிடித்த தொழிலாக இருக்குது. அப்போ எனக்கு மனசுக்கு என்ன தொழில் பிடிக்கும், நான் எதுக்கு லாக்கி அப்படின்னு கேட்குறாங்க இல்லைங்களா? எனக்கு என்ன தொழில் செய்யலாம், நான் என்ன மாதிரி தொழில் செஞ்சால் எனக்கு ஜாப் சாட்டிஸ்ஃபை இல்லை. அப்போ எனக்கு பிடிச்ச தொழில் சந்தோஷமாக செய்யும். ஆர்வம் இல்லாமல், விருப்பமே இல்லாமல், கண்டிஷனோட வேறு வழியே இல்லாமல் தான் பலரும் தொழில் செஞ்சிட்ருக்காங்க. நிறைய பேர் ஐடி ஃபீல்டில் வேலை செய்கிறாங்க. ஃபீல்டை விட்டு வெளியே வந்து விவசாயம் பண்ணுறாங்க, அங்கே சாதிக்கிறான். எனக்கு அங்கே பிடிக்கல, ஏதோ ஒரு காரணத்துக்காக போகிறாங்க, கம்பல்ஷனுக்காக செய்கிறோம். அப்போ எனக்கு ஏற்ற தொழில் என்ன? நிறைய பேர் வேறு தொழில் செஞ்சு ஜோதிடத்துக்கு சாதிக்கிறாங்க. ஜோதிடம் செஞ்சது நிறைய பேர் வேறு தொழில் செய்கிறாங்க. இப்போ எனக்கேற்ற மனசுக்கு பிடிச்ச தொழில் எல்லோரும் கேட்குறாங்க. எல்லாருக்கும் ஒரு தொழில் செட் ஆகாது. எல்லோரும் ஏதோ ஒரு தொழில் செஞ்சிட்ருப்போம். நீங்கள் ஒரு மனிதன் தனித்தன்மையாளர்கள், மலர் மருந்துகள் எல்லாமே தனித்தன்மை வாய்ந்ததுன்னு புரிஞ்சுக்கோங்க. அப்போ என்னோடய தனித்தன்மையை நான் வெளியே கொண்டு வரணுமா கூட? என்னுடைய தனித்தன்மையை நான் எப்படி வெளியே கொண்டு வரணும்? எனக்குள்ள ஒரு தனித்தன்மை இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்காதீங்க. எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது, தூங்கிட்டுருக்கு. அதை தட்டி எழுப்புங்க. சாதித்த நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அவங்க தனித்தன்மையை தான் வெளியே கொண்டு வந்தாங்க. சாதனை எல்லாருக்கும் சாதிக்கணும் ஆசை இருக்குது, எல்லாருக்கும் பேரு புகழணும் ஆசை இருக்குது, எல்லோரும் சம்பாதிக்கணும் ஆசை இருக்குது. ஏன் எல்லாராலையும் முடியல? குழப்பிக்கிட்டே இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்த குழப்பங்கள்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த மருந்து எடுத்துக்கோங்க. எனக்கு ஜாபே சாட்டிஸ்ஃபை இல்லை, எனக்கு எந்த ஜாப்னு எனக்கு தெரியல, எந்த ஜாபுக்கு நான் போகிறதுன்னு தெரியல, குப்பையே பொறுக்குனாலும் அதில் சந்தோஷமாக நிறைய விடுதல் செஞ்சிங்கன்னா வாழ்க்கையில் ஒரு மிக உயர்ந்த நல்ல நிலை அடையலான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ப்ரெசண்ட்டில் உங்கள் மனதை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு இந்த வைல்டு ஓட்டுன்ற மருந்து தேவைப்படும். நிறைய பேருக்கு இப்போ வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் வேறு எந்த வேலை செய்யணும்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கும் இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் நீங்கி நல்ல உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வேலை, உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய கர்மான்னு சொல்கிறோம் இல்லைங்களா, நம்ம எதை நோக்கி வந்திருக்குமோ அதை நோக்கி செயல்படுவதற்கு இந்த மலர் மருந்துகள் உதவி செய்யும். அதில் ஒரு அற்புதமான மருந்து இந்த வைல்டு ஓட். வேலை நிறைய பேர் போக தெரியாமல் ஜாப் மாறிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு, நிலையில்லாமல் நீடித்து நிற்க முடியாமல் குழப்பத்திலே இருக்கிறவங்களுக்கு லாங் டேர்ம் குழப்பன்றோம். ஃபஸ்ட்டு பார்த்ததெல்லாம் கிளியராக இருந்துச்சு, செரட்டெல்லாம் ஷார்ட் டேர்மாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது லாங் டேர்மாக இருக்கும். ரொம்ப குழப்பமாக 2 மருந்து ஏதோ ஒரு மருந்து எடுத்துக்கோங்க, 2 மருந்து கூட கலந்து முடியலாம் எடுத்துக்கோங்க. பட் ஆனால் ஒரு மருந்து எடுக்கிறது சிறப்பு. ஆனால் உங்களுக்கு கவனிக்கணும், நல்லா செல்ஃப் அனலைஸ் பண்ணி பாருங்கள். எனக்கு என்ன மலர் மருந்து தேவைன்னு முதல்ல நீங்கள் கண்டுபிடிக்க முடியா? யாராவது மலர் மருந்து படிச்சுட்டு கேளுங்க, நிச்சயமாக உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. நீங்கள் கிடைக்கும் இல்லையா? மலர் மருந்து புத்தகம் இருக்குது, ஃப்ரீயாக தான் இலவசமாக கொடுத்துட்ருக்கோம். அந்த புத்தகத்தை வாங்கி படித்து பாருங்கள். நிறையா புத்தகம் கடையில் கிடைக்கும், தேடி படித்து பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் சப்போர்ட் பண்ணும். எல்லா மலர் மருந்துகளும் உங்கள் வாழ்க்கையில் சப்போர்ட் பண்ணி ஒரு நல்ல மேன்மையான நிலை கொண்டு போகும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அன்பு நண்பர்களுக்கு, உங்கள் நண்பர்களுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் இந்த வீடியோ போய் சேரட்டும். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாமளே எப்படி சரி பண்ணிக்கலான்னு தான் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அனைவரும் இந்த மலர் மருந்தை பயன்படுத்தி வாழ்க்கையில் நல்ல நிலை அடைகின்றது. நன்றி, வணக்கம்.